வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். திருநெல்வேலினாலே அல்வா, அல்வானாலே இருட்டுக்கடை அல்வா. அந்த இருட்டுக்கடை அல்வா நம்ம வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாரம்பரிய முறையில் அல்வா பண்ணுறதுக்கு கோதுமையை ஊற வச்சு அதை அரைச்சி மாவு பிழிஞ்சு அதையும் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அல்வா பண்ணுவாங்கங்க. அதுக்கு வந்துட்டு 1.5 நாள் ப்ராசஸ் ஆகும். ஆனால் நம்ம அதே டேஸ்ட் வர்ற மாதிரி சிம்பிளான மெத்தடில் வீட்டிலையே அல்வா எப்படி பண்ணுறதுனாக்க பார்க்க போகிறோம். இந்த அல்வாவோட பதம் எவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு வந்துட்டு வாயில் வச்சாலே கரைஞ்சி போகும். நம்ம இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். இந்த பதம் எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். கையில் வந்துட்டு எப்படி எடுத்தாலுமே அது ஒட்டவே ஒட்டாது. நம்ம ஊற்றி இருக்கிற நெய் ஃபுல்லாமே இதே போல் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு முழுசாகவே 1/2 மணி நேரம் மட்டும்தாங்க ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை லைட்டாக வறுத்துக்கிறலாங்க. ரொம்ப ப்ரௌன் கலராலாம் ஆகக்கூடாது, லைட்டாக தான் வறுத்து எடுக்கணும். ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போது அதே பாத்திரத்தில் எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம். இப்போ 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கோதுமை மாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கைவிடாமல் லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாவை வறுக்கணுங்க. இதே போல் நல்லா வறுத்துட்டோன்னா அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் வந்துட்டு போயிடும். லைட்டாக அந்த வறுத்த ஸ்மெல் வரும். ரொம்ப ப்ரௌன் கலராகலாம் தேவை கிடையாது, கலர்லாம் மாற தேவையில்லை. கொஞ்சமாக வறுத்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டா சரியாக வந்துடும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கோதுமை மாவு எந்த கப்பில் வந்துட்டு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ கட்டிகள் இல்லாத அளவுக்கு அந்த மாவை கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க. நம்ம இதில் முழுசாக வந்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த மாவில் ஸ்டார்டிங்கில் எல்லா தண்ணியும் சேர்த்துட்டோன்னா அது கட்டி கட்டியாக பிரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு சேர்த்து கலக்க முடியாது. அதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி கலந்து நல்லா மசிச்சு கட்டிகள் இல்லாத அளவுக்கு செஞ்சதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 1.5 கப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணியில் இந்த மாவு நல்லா கலக்கிற மாதிரி இதே போல் மசிச்சு கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து திக்கான ஒரு பேட்டர் ஆயிடுச்சு. இதில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனால இது சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி கலந்தும் செய்யலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் இது. நம்ம சுகர் சேர்த்து இது போல் கலந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு சில சின்ன சின்ன கட்டிகள் வந்துட்டு இது போல் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்ல, நம்ம இன்னும் நெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்க வேண்டியது இருக்குது. அப்போ பொழுது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு கலக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன கட்டிகளுமே வந்துட்டு எல்லாமே சரியாயிரும். ஸ்மூத்தான அல்வாவாக நமக்கு கிடைக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்குறேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய். அதில் கொஞ்சமாக அந்த நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்குங்க. இது வந்து மெதுவாக வேகணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த பதம் வந்துட்டு சரியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அந்த நெய் வந்துட்டு முழுசாக இழுத்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்கிற நெய்யில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மொத்தமாக சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 20 to 25 மினிட்ஸ் இதே போல் கலந்து விடணுங்க, அந்த பதம் கரெக்டாக வர்றதுக்கு.
நம்ம 2ஆவதாக ஊற்றின நெய்யும் நல்லா உள்ளே இழுக்கிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இதே போல் மசிச்சு கலக்கும் பொழுது அந்த சின்ன சின்ன கட்டிகளுமே சரியாயிடுங்க. இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யுமே ஊற்றியாச்சு. 3/4 பதம் நல்லா வெந்துருச்சுங்க. அது போல் ஓரளவு திரண்டு வர ஆரம்பித்ததுமே மிச்சம் இருக்கிற நெய்யுமே இதில் ஊற்றிடலாம். இப்போ நெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டாலே நமக்கு அந்த அல்வா வந்துட்டு ரெடி ஆயிடுங்க. நம்ம இப்படி திருப்பி கொடுக்கும் பொழுதே தெரியும். அந்த அல்வா வெந்துருச்சுன்னா நம்ம இப்படி திருப்பி கொடுக்கும் பொழுதே அந்த பதம் வந்துட்டு நமக்கு சரியாக தெரியுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை இதில் சேர்த்துடலாம். நம்ம இதே போல் கலந்து விடும் பொழுது அந்த நெய் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறோமோ அதில் 1/4 பங்கு அளவுக்கு நெய் பிரிஞ்சு வருங்க. அந்த பதம் வந்துருச்சுன்னா அல்வா வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. நெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம அல்வாவை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான பதம் வரும். இப்போ இதே போல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி சமப்படுத்தி விட்டுறலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா அது மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கிறலாம். இல்லாட்டினா நம்ம அப்படியே கூட சுட சுட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ரொம்ப சுவையான ஹல்வா நம்ம வீட்டிலையே கொஞ்ச நேரத்திலேயே ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபீஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.